எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்கு முடிச்சுட்டாரு சோழிய. காரணம் அமித்ஷா கிட்டையும் ஐயா நரேந்திர மோடிட்டையும் போய் அடகு வச்சுட்டார். பிறந்ததுல இருந்தே மண்டையாடிக்கிட்டு இருக்காயா. அவன் மண்டையாடுறதை பார்த்துட்டு நீ பாட்டு பாடின பாரு, ஒன்னே மாதிரி ஒரு கேனப்பையில நான் பார்த்தது இல்லைன்னு. இந்த மண்டையாட்டினது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை உடனே வா வந்தேன், உட்காருகிறேன், பேசுகிறேன், ஓடிப்போ ஓடுகிறேன், கூட்டணி வைப்பேன், வெளியேறுகிறேன். இப்படி ஒரு அடிமை இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? இல்ல பாருங்கம்மா, ஐயா மேஜைக்கு அடியில் என்னமோ தேடிக்கிட்டு இருக்காரு. விவசாயி எதை தேடுறாருன்னு நல்லா பாருங்க. விதை தேடுறாரா, இல்ல உரம் தேடுறாரா, இல்ல களை வெட்டுறதுக்கு களக்கொத்து தேடுறாரா? சசிகலாமாவின் கால்களை கவ்வி பிடித்து ஆட்சிக்கு வந்தவர். எம்ஜிஆர் ஐயா அவர்களை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசுறது கூட எடப்பாடிக்கு தகுதி இல்லை. மோடி நல்லவர் அப்படின்னு சொல்லி கலைஞர் பேட்டி கொடுத்திருக்காரு பாருங்கன்னு முரசொலி பத்திரிகை எடுத்து காட்டுறாரு. நான் எடப்பாடி என்னன்ட்டு சொல்றேன், அப்படியாவது முரசொலியை படினேன், முரசொலியை நல்லா படிங்க, அப்பயாவது உங்களுக்கு அறிவு வரட்டும். ஆரியம் திராவிடம் என்றால் என்னன்னு பத்திரிகைக்காரங்க, அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தாங்க தெரியும், நமக்கு என்னங்க தெரியும்? உங்க கட்சி பேர்லயே திராவிட இருக்கு, அதுவே அவருக்கு தெரியல. எதிர்த்து போட்டிடுறாலாம் விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு வியாபாரம் பண்ணி சீட்டு கம்பெனி நடத்துற கம்பெனிக. மோடி நாளை பாராளுமன்றத்தை கூட்டுகிறார். என் தலைவர் எதிர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு சட்டம் வந்தால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஸ்டாலின் வீதியில உட்கார்ந்து போராடுவேன். மோடி அவர்களே உங்களை எச்சரிக்கிறேன்ட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்ம கூட்டத்தில் இருக்க சகோதரிகள் எல்லாம் பாக்குறாங்க, இந்த ஆளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த குரலையும் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஒரு அம்மா சொல்லுச்சு, இந்த ஆளு டிவியில பேசுறவர்ல, இவர் பேசினாலே சிரிக்க நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு அம்மா, இந்த கங்கா கவரியில கஞ்சா பையனா நடிச்சிருப்பாரு, ஒரு கொடையை வச்சு கடையில வட்டி வசூல் பண்ணுவாரு அப்படின்னு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமாவை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் சகோதரிகள், என் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே இந்த பக்கம் திரும்பி பேசுறதா எந்த பக்கம் திரும்பி பேசுறதுன்னு தெரியல. இங்க திரும்பி பேசினா இங்க இருக்க சகோதரிகள்லாம் ஏப்பா அங்கிட்டே பேசிட்டு இருக்கிற, அப்புறம் நாங்கெல்லாம் மக்களா தெரியலையா, அப்புறம் இங்கிட்டு பேசிட்டு இருந்தா இவங்கெல்லாம் நாங்க என்னத்துக்கு நின்றுகிட்டு இருக்கேன், அங்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நடுவில் நிற்கிற ஆம்பளை எல்லாம் இருந்தாலும் பொம்பளை பக்கமே பேசிட்டு இருக்காரு, நம்மளையே பார்க்க மாட்டார் போல இருக்குன்னு அவங்கள்ட்டையும் திட்டு வாங்க முடியாது. அதுக்கு பேசாம சலூன் கடையில் இருக்கிற சேர் ஒண்ணு வச்சுட்டா பேசாம சுத்திட்டே பேசிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களை எல்லாரையும் பார்த்த மகிழ்ச்சி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியினுடைய சாதனை ஒன்னே போதும். அவர் மக்களுக்காக செய்த அந்த சாதனைகள் ஒண்ணு போதும். எங்க அண்ணன் கே.எஸ். மூர்த்தி 80,000 வாக்குகள் டிஃபரன்ஸ்ல பரமத்தி வேலூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்க போறார். காரணம், இன்னைக்கு இந்த வேலூர் பகுதியில எங்க பார்த்தாலும் வாழை மரம் இருக்கான். ஒரு கோடாலி எடுத்து கரிவேல மரத்தை வெட்டிடலாம், தேக்கு மரத்தை வெட்டிடலாம். நீங்க கோடாலியை வச்சு வாழை மரத்தை வெட்டி பாருங்க, 1000 தடவை வெட்டினாலும் வாழை மரத்தை துண்டு போட முடியாது. எங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழை மரம் மாதிரியா, அது ஒவ்வொரு தடவையும் தளச்சிக்கிட்டே இருக்கும். எங்க கட்சியை யாராலையும் ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்கு முடிச்சுட்டாரு சோழிய. காரணம், அமித்ஷா கிட்டையும் ஐயா நரேந்திர மோடிட்டையும் போய் அடகு வச்சுட்டார்.
இப்ப நம்ம சகோதரிகளாம் என்ன சந்தோஷமா இப்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, வர்ற ஜூன் மாசம் 8000 ரூபாய் கூப்பன் நம்ம முதலமைச்சர் கொடுக்க போறாரு. அதுல என்னென்ன பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா 4 பொருளை இப்பயே எடுத்து வச்சிருச்சு. 2 ரிமோட் ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன். படுத்துக்கிட்டே ஆன் பண்ணலாமான்னு ஒரு ஃபேனு, அந்த ஃபேனு 2 எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியும் கிரைண்டரும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் போட்டிருக்கானுங்க, அது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். 4வது எலக்ட்ரிக் அடுப்பு. 4 பொருளை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஜூன் மாதம் வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சிரு. அந்த அம்மாட்ட கேட்டேன், இன்னும் எலெக்ஷனே முடியலையேம்மா, அதுக்குள்ளே கடைக்கு போயிட்டா? அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, எங்க அண்ணன் ஸ்டாலின் எதை சொன்னாலும் செஞ்சிருவாரியா, நாங்க எதிர்பாராத விஷயத்தை கூட அவர் செஞ்சு காட்டுவாரு. அதனால அந்த மனுஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இப்பயே போய் நான் கடையில எடுத்து வச்சுட்டேன்ட்டு. காரணம், நம்ம தலைவர் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர். அவருடைய சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகள். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இன்னைக்கு இவ்வளவோ பேர் கூட்டத்தில் இருக்கிறீங்க. வீட்டில் சண்டை வரும், சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். சண்டையே வரலன்னா அவங்க என்ன குடும்பமே நடத்தலைன்னு அர்த்தம். ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்கிறேன், எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுங்கிறான். டே எப்பட்றா அப்படிங்கிறேன். கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் 15 வருஷம் கழித்து பார்த்தா வாரேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறது? சண்டை வந்துக்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? நான் ஆம்பளைகிட்ட கேட்குறேன். சொல்கிறதுக்கெல்லாம் சரிங்கிறான். இங்கே வாடி வர்றேங்க, உட்காடுறேங்க, வெளியே போடி போகிறேங்க, காய்கறி வாங்கிடி வாங்குறேங்க, அப்படியே குப்பையில் போடுறேங்க. குப்பையில் போட சொன்னீங்க போட்டேன். கறி வாங்கிட்டு வாடி வாங்கிட்டு வர்றேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, தட்டு எடுத்து வைடி வைக்கிறேங்க, சோத்தை எடுத்து வைடி வைக்கிறேங்க, குழம்பு ஊற்றுறேங்க, அப்படியே அதில் விஷத்தையும் ஊற்றுறேங்க. சாப்பிட போகிறேன்டி, சாப்பிடுங்க, செத்துரு வேண்டி சாகுங்க. இதுக்கு பேர் பொம்பளையான்னு கேட்குறேன் நான். சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தால் யாராவது அந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? ஒரு பாட்டுக்காரரு மேடையில் பாடிக்கிட்டு இருந்தார், பாட்டு பாடுறாரு, முருகன் பாட்டு பாடுறாரு. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். முன்னால் ஒருத்தர் உட்காந்து தலையை அப்படி ஆட்டி ரசிச்சார். ஆஹா என்ன ரசிகண்டா அப்படின்ட்டு அடுத்து ஒரு இஸ்லாமிய பாட்டு பாடினார், நாகூர் அனிஃபா பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதுக்கு மண்டையாடிக்கிட்டே இருந்தார். சரி கிறிஸ்தவ பாட்டு பாடுவான். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னாரு. அதுக்கு மண்டையாட்டினாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடினார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. விஜயகாந்த் பாட்டு ஒன்று பாடினார். ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன், என் பூர்வ ஜென்ம புண்ணியம்மா ஒன்ன நினைச்சேன், குற்றால சாரலது கண்ணோரம் ஓடி வர ஒன்ன நினைச்சேன் நான். அதுக்கு மண்டையாட்டினான். சரி புதுப்பாட்டு ஒன்று பாடலாம்டான்ட்டு, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. அதுக்கு மண்டையாட்டினா. என்னடா எல்லா பாட்டையும் ரசிக்கிறானே. கச்சேரி முடிஞ்சு வண்டியில் ஏற போறாரு, அப்பையும் மண்டையாட்டிகிட்டே உட்காந்துருந்தான். கச்சேரி முடிஞ்சிச்சுடா, இன்னும் ஏன்டா தலையாட்டுறன்னு கேட்டதுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவன் பிறந்ததுலேருந்தே மண்டையாடிக்கிட்டு இருக்காயா. அவன் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ பாட்டு பாடின பாரு, ஒன்னே மாதிரி ஒரு கேனப்பையில நான் பார்த்ததில்லைன்னு. இந்த மண்டையாட்டினது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை உடனே வா வந்தேன், உட்காருகிறேன், பேசுகிறேன், ஓடிப்போ ஓடுகிறேன், கூட்டணி வைப்பேன், வெளியேறுகிறேன். இப்படி ஒரு அடிமை இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்?
ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு சுயமரியாதை கோஷத்தை வச்ச ஒரே தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? பெண்கள்கிட்ட எதை கொடுத்தாலும் பத்திரம் வச்சிருப்பீங்கம்மா. வீட்டுக்காரரு, குழந்தைய எல்லாம் நகை. ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட நகை சீட்டு போடுவீங்க, பட்டு போட சீட்டு போடுவீங்க. ஆம்பளைய வேற சீட்டு போடுவாங்க, 3 சீட்டு போடுவேன், இல்லாட்டி ரம்மி போடுவேன். ஆனால் பெண்களுடைய நகைச்சீட்டு, பட்டு புடவை சீட்டு, அந்த நகையும் பட்டு புடவையும் திருப்பி கொடுத்தா காசாக்கிடலாம். ஆம்பளையுடைய வேட்டியை திருப்பி கொடுத்தா எவனாவது வாங்கிடுவாங்க. ஒரே ஒரு காரணம், சூடா இருக்கிற பாத்திரத்தை பிடிச்சி இறக்கலாம். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. எதை கொடுத்தாலும் வைத்திருப்பார்கள் என்றுதான் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்காமல் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாய் இந்தியாவிலே கொடுத்த முதலமைச்சர் நம்ம தலைவர் ஸ்டாலின். அதை வர்ற ஜூன் மாசத்துல இருந்து 2000 ரூபாய மாத்த போறார். வருஷத்துக்கு 24,000 ரூபாய் உங்க கைக்கு வரப்போகுது. இப்படி புது புது திட்டம். ஆனா எடப்பாடி பழனிசாமி வாழ்நாள் முழுதும் துரோகம் தான் எல்லாருக்கும். ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம். ஒரு கல்யாணம் சசிகலா அம்மாவுக்கிட்ட எப்படி உளுந்திருக்காரு பாருங்க, நல்லா பாருங்கம்மா. ஐயா மேஜைக்கு அடியில் என்னமோ தேடிக்கிட்டு இருக்காரு. விவசாயி எதை தேடுறாருன்னு நல்லா பாருங்க. விதை தேடுறாரா, இல்லை உரம் தேடுறாரா, இல்லை களை வெட்டுறதுக்கு களக்கொத்து தேடுறாரா? சசிகலா அம்மாவின் கால்களை கவ்வி பிடித்து ஆட்சிக்கு வந்தவர். எம்ஜிஆர் ஐயா அவர்களை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசுறது கூட எடப்பாடிக்கு தகுதி இல்லை. காரணம், அவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆனா இவரு காலில் விழுந்து பதவி வாங்கின முதலமைச்சர். அவர் யார் காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அந்த அம்மாவுக்கு துரோகம். இன்னைக்கு எத்தனை கட்சியில என் தலைவர் கூட்டணி வச்சிருக்காரு தெரியுமா? ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, என்னுடைய இனிய நண்பர், என் அன்பு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், என் தம்பி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த தொல் திருமா அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்கள் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் வைகோ அவர்களுடைய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, 22 கட்சிகளில் கூட்டணி வைத்து வெற்றிகரமான கூட்டணியை நடத்திட்டு இருக்கவர் நம்ம தலைவர். இந்த மழை நேரத்தில் தவளை கத்தும் பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சொன்ன ஜெகதகதக் 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 ஜெகதகதக். அந்த தவளை நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளை எல்லாம் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தவளையை யார் பார்த்துட்டு இருப்பா தெரியுமா? கத்துறப்ப பாம்பு பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா? வாடி மாப்பிள்ளை, உன்னை கத்தி நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு ஜெகதகதக் ஜெகதகதக் கத்திறேன். தவளை மேட்ரு அதோட முடிஞ்சிடும். நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன இப்படி தான் எல்லாருக்கும் துரோகம். நம்ம பிரேமலதா அம்மா விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்துக்கு ராஜ்யசபா மெம்பர் தர்றேன்ட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் அந்த அம்மா ஊர் முழுதும் காட்டுறாங்க. அவர் யாருக்கு ஆளில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரோ சசிகலா அம்மா வயிறெறிஞ்சு ஒரு வாக்கியம் சொல்றாங்க, ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டிருந்தா கூட நன்றியோட இருந்திருக்கான், இந்த மனுஷனை முதலமைச்சர் ஆக்குனே, நன்றி இல்லாம என்னையவே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா வேதனையோட சொல்றாங்க. அது மட்டும் இப்ப என்ன சொல்றாருன்னா, கலைஞர் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தார்ல அப்படின்னு முரசொலி பத்திரிகை எடுத்து காட்டுறாரு. மோடி நல்லவர் அப்படின்னு சொல்லி கலைஞர் பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்கன்னு முரசொலி பத்திரிகை எடுத்து காட்டுறாரு. நான் எடப்பாடி என்னன்ட்டு சொல்றேன், அப்படியாவது முரசொலியை படினே, முரசொலியை நல்லா படிங்க, அப்பயாவது உங்களுக்கு அறிவு வரட்டும். ஆரியம் திராவிடம் என்றால் என்னன்னு பத்திரிகைக்காரங்க, அதெல்லாம் படித்தவங்களுக்கு தாங்க தெரியும், நமக்கு என்னங்க தெரியும்? உங்க கட்சி பேர்லயே திராவிடம் இருக்கு, அதுவே அவருக்கு தெரியல.
என்னுடைய தலைவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா? வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ரேஷன் வாங்க போறாரு அந்த தாத்தா. அம்மா அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடலாமா, அரிசி தீண்டு போச்சுப்பா அப்படின்றாரு தாத்தா. பாட்டி அங்கே போகலாம் அப்படின்னு ரெண்டும் கையை பிடிச்சிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போகிறேன்ட்டு வழி தெரியாமல் சலூன் கடைக்கு போயிடுச்சுங்க. சாமி மண்ணெண்ணெய் ஊற்றியா? சலூன் கடையில் வந்து மண்ணெண்ணெய் கடைக்கு இருக்கா, எனக்கு எந்த கடைன்னு தெரியல சாமி. இப்படி வழி தெரியாமல் போயிட்டு இருந்த அந்த பெரியவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்கிற தாயுமானவர் திட்டத்தை கொடுத்தவரியா நம்ம தலைவர். அந்த முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை 1200 2000 மாற்றி கொடுக்க போகின்ற தலைவர் நம்முடைய தலைவர். அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகணும்னா என்னுடைய அருமை அண்ணன் KS மூர்த்தி 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவரியா. உண்மையான விவசாயி அவர்தான். காரணம், நீர்ப்பாசன வசதிகளை சிறப்பாக ஏற்படுத்தி அதிக விளைநிலங்களை ஏற்பாடு செய்து இந்த வேலூர் தொகுதியை விவசாய தொகுதியாக மாற்றிய ஒரு அற்புதமான விவசாயி. ஆனா எதிர்த்து போட்டிடுறாள்லாம் விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு வியாபாரம் பண்ணி சீட்டு கம்பெனி நடத்துற கம்பெனிக. ஆனா எங்க அண்ணன் KS மூர்த்தி, அவர் முகத்தை பார்த்தீங்களா? இப்படித்தான் இருக்கணும், கோபமே வரவாது, சிரித்த முகம். எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலும் ஒடியாந்துருவாரு. அப்படி ஒரு எளிமையான மனுஷன். இவர் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவார். மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் முடிவு அறிவிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது ரகுநாதன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் KS மூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி வரும். KS மூர்த்தி MLA அப்படிங்கிறது மட்டும் இல்ல, KS மூர்த்தி MLAங்கிறது மட்டும் இல்ல, எங்கள் தலைவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக எங்க அண்ணன் வரணும்னு எல்லாரும் கைதட்டி எங்க அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அவர் அமைச்சராகி உங்களுக்கு சேவை செய்யணும்னு அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் வாழ்த்து சொல்றேன். ஒரே ஒரு செய்தி, 17, 18, 19 3 நாள் பாராளுமன்றத்தில் தொகுதி சீரமைப்பு சட்டத்தை திருத்தி கொண்டு வர போறாங்க. இப்ப நமக்கு 40 MP தொகுதி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 MP இருக்கு. நம்மெல்லாம் 15 லட்சத்துக்கு ஒரு MP அப்படின்னா 6 கோடி பேர் இருந்தப்ப 40 MP கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை 8 கோடி ஆயிடுச்சு. அதனால 20 லட்சத்துக்கு ஒரு MPன்னு வச்சா மீண்டும் 40 தான் கிடைக்கும். ஆனா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க மக்கள் தொகை 2 மடங்கா பெருகிருச்சு. அதனால உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 80 MPக்கள் 120 MPக்களா மாறிடுவாங்க. நம்ம 40லே தான் உட்கார்ந்துருப்போம். அந்த சட்டத்தை கொண்டு வர மோடி நாளை பாராளுமன்றத்தை கூட்டுகிறார். என் தலைவர் எதிர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு சட்டம் வந்தால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஸ்டாலின் வீதியில உட்கார்ந்து போராடுவேன். மோடி அவர்களே உங்களை எச்சரிக்கிறேன்ட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதனால மோடி அவர்கள் இந்த தொகுதி சீரமைப்பு சட்டத்தை திருத்தத்தை நிறுத்தணும் சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்று உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி மோடிக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும். தலைவர் MK ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்தி தமிழக மக்களின் உரிமையை காப்போம். எங்கள் அண்ணன் KS மூர்த்தி அவர்களை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு வாக்களிக்கணும். எல்லாரும் சூரியனை கை காட்டுங்க. ஆஹா, ஆயிரக்கணக்கான சூரியன் கபிலர் மலையில உதிச்சிருக்கு. நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, நமது சின்னம், நமது சின்னம். நல்ல சத்தமா, வெற்றி சின்னம், நமது சின்னம், முதல்வர் ஸ்டாலினின் சின்னம், அண்ணன் KS மூர்த்தியின் சின்னம், நமது சின்னம். போடுங்கம்மா ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு,
உதயசூரியனை பார்த்து நன்றி வணக்கம். உங்களை எல்லாம் சந்தோஷமா பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இதே மகிழ்ச்சியோடு எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சு அந்த வெற்றி விழாவை வேலூர்ல லியோனி பட்டிமன்றத்தோட அந்த வெற்றி விழா நடக்கும். எல்லாரும் அந்த பட்டிமன்றத்துக்கு வந்து கலந்துக்கீங்க. நன்றி வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.